காயத்ரி, எல்லார் மனசையும் இடம் பிடிச்சிட்ட. வாத்திஸ் கிட்ட இடம் பிடிச்சாச்சு, வந்திருக்கிற கெஸ்ட் கிட்ட இடம் பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன உங்க கதை என்னன்றது பார்க்க வேண்டியதுதான். பார்த்துருவோமா? வாங்க. ஹலோ, நான் தான் காயத்ரி. எனக்கு பானிபூரினா ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாக்கு அது சுத்தமா பிடிக்காது. எங்க அப்பா தான் அம்மாக்கு தெரியாம வாங்கி தருவாங்க. இவங்க தான் எங்க அம்மா. ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஏன்னா அவங்க டீச்சர். இவர் தான் எங்க அப்பா. ரொம்ப சாஃப்டான கேரக்டர். நான் எது பண்ணாலும் எங்க அம்மாட்ட எங்க அப்பா தான் திட்டு வாங்குவாரு. காயத்ரி ஒரு அராத்து, சோம்பேறி, வாயாடி, துருத்துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். ஆக்சுவலா ரொம்ப நல்ல பொண்ணு தான். என்னைய பத்தி எங்க அம்மாட்ட கேட்காதீங்க, நான் சொல்றேன் என்னைய பத்தி. திருப்புங்க. எனக்கு பெயிண்ட் பண்ண பிடிக்கும், சாப்பிட பிடிக்கும், எல்லாத்துக்கும் மேல எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். நான் காயத்ரியோட தாத்தா நாதஸ்வரம் தான். எங்களுக்கு இது பரம்பரை குலத்தொழில். 5 தலைமுறையா எங்களுடைய பரம்பரை தொழில் பார்த்தீங்கன்னா இசை தான். எங்கேயாவது சுப நிகழ்ச்சி அப்படின்னா அதை எங்களுடைய குடும்பத்துடைய குழுவும் அந்த பட்டியலில் ஒன்றா இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து தவில் வாசிப்பாரு. என் ஹஸ்பண்டோட அப்பா தாத்தா எல்லாமே இசை கலைஞர்கள் தான். காயத்ரியோட அப்பா இப்போ தவில் வாசிக்கிறது இல்லை. அம்மா சொல்லியிருக்காங்க, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பா தவில் வாசிப்பாரு, 1 மணி நேரம் கூட விடாம வாசிப்பாரு. அந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருந்த அவனுக்கு திடீர்னு 2012 இவருக்கு ஸ்ட்ரோக் அட்டாக் ஆயிடுச்சு, பிரெயின் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் சுத்தமாகவே பேச்சு போயிடுச்சு. ஒரு பக்கம் ஃபுல்லாக பேரலைஸ் ஆயிடுச்சு. எங்கள் மொத்த குடும்பமும் ரொம்ப உடஞ்சி போயிட்டோம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஒவ்வொரு விஷயமா பாப்பா பேச 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 காயத்ரி பேசும்போது கூட சேர்ந்து பேசி தான் இவருக்கு இப்போ பேச்சு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமே எங்கள் பாப்பா தான். கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான் காயத்ரி. பாப்பா சேர்ப்பான அம்மிக்க இருக்கு. பாப்பா ஜெயிப்பான்ற நம்பிக்கை இருக்கு. எப்போ பார்த்தாலும் தவளை வாசிக்கிட்டே இருப்பேன். அப்படி இருந்த இப்போ அந்த கடையை அவனுக்கே பிடிக்காததை செய்ய சொல்லி அவனும் விருப்பம் இல்லாமல் அந்த கடையில் உட்காந்து ரொம்ப மன வருத்தத்தோடு உட்காந்து இதை பார்க்க எங்கள் எல்லாருக்குமே மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கு. 5 தலைமுறையா இருக்கிற இந்த இசை எங்க கைவிட்டு போயிருமோ அப்படின்னு நாங்கள் நினைக்கும் போது 6வது தலைமுறையாக வந்துக்கிட்டு இருக்க என் பேத்தி காயத்ரி இப்போ விஜய் டிவியில் வரக்கூடிய சூப்பர் சிங்கரில் பாடப்பட்டு ஆடும் கலைஞன் தன்னை வரப்பார், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்னும் கொடுப்பார். காத்துக்கு ஓய்வதேது அடையேது, கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது கிடையாது கிடையாது. இன்னைக்கு என் குரல் என் கதை அதானே. ஆனால் இன்னும் ஒருத்தருக்கும் நீங்கள் குரலாக இருக்கீங்க. உன் அப்பாவுக்கு நீ குரலாக இருக்கிறத பார்க்கும் போது தான் எங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஒரு விஷயம் ஒரு காரணத்துக்காக தான் நடக்கும். ஓகே, அண்ட் நீ இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த உலகத்தில் கடவுள் உங்களை இப்படி படைச்சு உங்களை இவ்வளோ அழகாக இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்கன்னு வந்து we are so proud of you. நான் தவில் வாசிக்கிறதை தவிர தெரியாது, வேற எதுவும் தெரியாது. உங்க ஹீரோவை கூப்பிட்டுலாமா ஸ்டேஜுக்கு? அப்பா
அப்பா பேரு ஐயப்பன். 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து காயத்ரி இந்த குடும்பத்துக்கு கிடைச்சாங்க. ஆனால் காயத்ரி பிறந்ததுக்கு அப்புறம் அப்போ தான் வந்து இவருக்கு அந்த ஸ்ட்ரோக் வந்து அவரால் வந்து பேச முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரப்பி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு அளவுக்கு அவரால் வந்து பேச முடியுது. அண்ட் இவர் என்ன பேசினாலும் அது அவளுக்கு புரிஞ்சிடும். அண்ட் அவங்க தான் வந்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி எங்கள் எல்லாருக்குமே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி உங்கள் பொண்ணு உங்களை எவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்திட்டுக்கா. எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க? சூப்பராக. நீ ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறியா அப்பா கிட்ட? எனக்கு ஒரு ஆசை, தாத்தாவும் அப்பாவும் சேர்ந்து வாசிக்க நான் பாடணும் ஒரு ஆசை. கூடி சீக்கிரம் நடக்கட்டும் காயத்ரி. நாங்க எல்லாம் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தாத்தா வாசிச்சு அப்பாவும் தவில் வாசிச்சு நீ பாடி அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் சிங்கர் மேடையில நீங்க கொடுக்கணும். ஓகேம்மா. ஒட்டுமொத்த குடும்பத்தின் பெரிய நம்பிக்கைமா, நீ வந்து பெரிய இடத்துக்கு வருவ. அதுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போவுமே இருக்கும். நீ வந்து எடுத்துட்டு வர இந்த இசை, அதில் இருக்க நுணுக்கங்கள் நீ வந்து பாடும் போதே தெரியுது. அது ரொம்ப நுணுக்கமாக நீ வந்து கையாளுறன்றது தெரியுது. அதில் உங்களுடைய பாட்டிலே வந்து உன்னுடைய நேர்த்தியும் தெரியுது. நீ எவ்வளோ அந்த ஆர்ட்டை வந்து எவ்வளோ நேசிக்கிறேன்றது தெரியுது. அதை நீ ஒவ்வொரு ஸ்வரம் பாடும் போதும் அது ரொம்ப சுத்தமாக அழகாக விழுது. ஸோ அதுவே தெரியுது உங்களுடைய பாரம்பரியம் உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ இசை ஊறி இருக்குது அப்படின்றது வந்து தெரியுது. அது நிச்சயமாக உங்களை அடுத்த தளத்துக்கு கொண்டு போகும், அதில் மாற்று கருத்தே இல்லை. பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக உங்கள் குடும்பமே இந்த உலகமே போற்றும் அளவுக்கு நீ வந்துடுவோமா, கூடிய சீக்கிரம் வந்துடுவேன். இந்த கலைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இது நம்ம தேடி போவேனா, அதுக்கு தெரியும் யார் யார் நம்ம வச்சுக்கணும், இந்த உலகத்துக்கு யாரெல்லாம் தேவை அப்படின்ட்டு. அவங்க தாத்தா சொன்னது தெரியுங்களா, பாரம்பரியமாக வாசிக்கிறேன். அப்போ ஆல்ரெடி இருக்கு அங்கே, ஷீ இஸ் ஆல்ரெடி சோசன். ஸோ அதில் வந்து சார் நீங்கள் மற்றபடி எதுவுமே வருத்தப்படாதீங்க சார். சித்ரா மேம் சொன்ன மாதிரி டெஃபினட்டாக எப்படி ஒரு விஷயம் நடந்ததோ அந்த விஷயம் ஒரே நாளில் திருப்பி மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். கூடிய விரைவில் தாத்தா நாதஸ்வரம் வாசிக்க, அப்பா தவில் வாசிக்க, நீ பாட. ஓகே, சீக்கிரமா எல்லாம் வித் ஆல் ஆர் லவ் ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸோட இந்த மேடையில் அது நடக்கும், நடத்தி வைக்கிறோம். ஓகே ஓகேம்மா. தேங்க்யூப்பா, தேங்க்யூ. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்னும் கொடுப்பான். ஒளிகள் அழுவதிலே அட பறவையும் அழ